வாங்க வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். உலகத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் எத்தனை பேரும் ரெட்ட ரோஜா சேனலை விரும்பி பார்க்குறீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா கூட்டு புளிச்சாறு செய்ய போறேன். பாருங்க, 50 கிராம் பருப்பு எடுத்து கழுவி பச்சையே ஆட்டிக்கெல்லாம் வேவிக்க கூடாது. சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி போட்டுக்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு கட்டி போட்டுக்கலாம். வரமிளகா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு புளி போட்டுக்கலாம். ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க. பாருங்க, நம்ம மசாலா அரைச்சி கலக்கிறோம்ல குழம்புக்கு, அந்த மாதிரி கலக்கி எடுத்துங்க. எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். சட்டி காஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பறிஞ்சிட்டு கருவேப்பிலை போடுறேன். வணக்கத்துக்கு சிறு வெங்காயம் போட்டுக்கோ. தாலிக்குள்ள சிறு வெங்காயம் தான் போடுவாங்க. அப்படி பொடி பொடியாக எடுத்து போடணும். எண்ணெயில் நல்லா வணங்கினா தான் நல்லா இருக்கும் ருசியா. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வணங்கணும். நல்லா இதில் கொஞ்சம் முருங்கைத்தழை போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். எண்ணெயிலையும் போட்டுடலாம். பாருங்க, முருங்கைத்தழை போட்டால் நல்லா கமகமன்னு வாசம் வருது. பாவா பாரு, எவ்வளோ வாசம் கும்னு வருது. ஆமாம், அரைச்சி வச்சதெல்லாம் எடுத்து ஊற்றிக்கலாம். தலையெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு, ஊற்றிக்கலாம். தண்ணியே தேவையான அளவு ஊற்றிக்கலாம். கொதிக்கணும். கொதிக்கணும்ல. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்.
உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம் போட்டுக்கலாம். உப்பு போட்டு அப்படி நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கொதி வரும், நல்லா தளப்பல நல்லா கொதிக்கணும் குழம்பு. அந்த காலத்துல களி கிளறி எங்க அம்மா என்ன செய்யும்னா இந்த குடிச்சாறு காய்ச்சி சாப்பிட சொல்லி எங்களுக்கு போட்டா அப்படி சாப்பிட இன்னும் சாப்பிட்டா வாசல் இருக்கும். ஆமா, அதுக்கு இட்லியும் செய்யலாம், தோசைக்கும் ஆகும், நம்ம சப்பாத்தியும் போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த குழம்பாவும் நாளைக்கு இன்னும் இதை விட நல்லா திடமா இருக்கும். குழம்பு அடுப்புல வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆமா ஆமா, பழைய குழம்பு தான் அவ்வளவு ருசியா இருக்கும். அந்த மாதிரி தான் செய்யணும். இப்ப ஆறு உனக்கு இந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறாங்க. பாரு, உனக்கு இந்த மாதிரி அஞ்சா தானே யாருக்கு தெரியுது? இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நாம வயசானவங்களுக்கு தான் அந்த காலம் சாப்பிட்றது தெரியுது. இதெல்லாம் எங்களுக்கு செய்ய தெரியாதுன்னே பண்றாங்க. குழம்பு நல்லா தளப்பலன்னு கொதிக்கணும். அப்பதான் அந்த குழம்பு ருசி வாசம் வரும். நல்லா குங்குன்னு நல்லா கொதிச்சாதான் நல்லா வாசனையா நல்லா இருக்கும், ருசியா. பாருங்க, இப்பதான் நல்லா நுரக்கட்டுது. நல்லா கொதிக்கணும். கோதுமை மாவுல களி கிளறிக்கலாம், ஆரி மாவுல களி கிளறினா சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. கோதுமை களிக்கு நல்லா இருக்கும், இட்லிக்கும் நல்லா இருக்கும், சப்பாத்தி போட்டுட்டா நல்லா இருக்கும், தோசைக்கும் நல்லா இருக்கும். இந்த குழம்பு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இன்னும் இதை விட நாளைக்கு தான் வச்சிருந்தா பழைய குழம்பு சூடு பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். புளிப்பாடு செய்யறதுனால குழம்பு 2 நாளைக்கு வச்சிருந்தாலும் கெடாதுங்க. பாரு எப்படி கொதிக்குதுன்னு. நல்லா கொதிச்சாதான் நல்லா வாசனையா வரும். கொதிக்குது பாரு எப்படி நல்லா தளன்னு கொதிக்குது இல்ல. குழம்பு ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். சரி, தழை போடு. அப்படியே சுத்தி அப்படியே பரவாயில்ல. நாங்கள் நைட்டில் இட்லி சாப்பிடுவோம். இந்த குழம்புக்கு இட்லி ஊற்றுறோம். இட்லிக்கு மாவு ஊற்றிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிருக்கு. இட்லி வந்து போச்சான்னு எடுத்து பார்க்கலாம். சூப்பராக இட்லி வந்து போச்சு. பாவா, இட்லிக்குன்னா இதுதான் குழம்புன்னா குழம்பு அப்படி சூப்பராக இருக்குது. அதோட இன்னும் களியாக இருந்தால் சூப்பராக இருக்கும் இன்னும். அப்படியா? ஆமாம்.
கோதுமை கலக்கணும்னு வச்சுக்க. ஆ ம், இன்னும் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. ஆ தோசைக்கு நாளைக்கு காலையில் பழைய குழம்பு வச்சு ஆ தோசை சுட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆ களி கலர்னா இன்னும் காலையில் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். ஆ இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா வாசிக்குது. இந்த வெங்காயம் எண்ணெயில் போட்டு வணக்கிறோம்னா தின்னு பாரு எவ்வளோ ருசியாக இருக்குதுன்னு. ஆமாம். தின்னா சாப்பிட்றதோட இன்னைக்கு 2 இட்லி சேர்த்தே சாப்பிடுவேன். ஆமாம். இதெல்லாம் எங்கள் அம்மா அப்படி குழம்பு வச்சு பழக்கி வச்சுக்குது. சூப்பராக இருக்குது. இவ்வளோ அருமையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் குழம்பு சட்னியெல்லாம் போட்டு இட்லி பாரு எவ்வளோ ருசியாக இருக்குது சாம்பார். நான் இன்னொரு இட்லி வச்சு குழம்பு வச்சுக்கிறேன். நீ ஒன்று வச்சுக்க. நானும் குழம்பு தான் நல்லா இருக்குது. இன்னொன்று வச்சுக்க. பாரு குழம்பு ஒரு இட்லி இருக்கு, குழம்பெல்லாம் ஆகிப்போச்சு. அதுங்கிறேன். சூப்பராக இருக்குது. ஆ வெங்காயம் சூப்பராக இருக்குது. எடுத்துங்கிறேன். திங்கலாம். வெங்காயத்தை பாரு லேட் ஆகுது, டேட் ஆகுதுன்னா இதெல்லாம் ருசி தான். உங்க மாமியா பழக்கி விட்டது இந்த குழம்பு இப்படி மாதிரி வைக்க சொல்லி. அருமையா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ரெட்டை ராஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.